Hello guys, welcome back to another video. So in the video எதை பற்றி பார்க்க போகிறோன்னா everything about CS articleship like company secretary. So company secretary is a professional course like CA and CMA. ஸோ கம்பெனி செக்ரட்டரி நம்ம படிக்கணும்னா 3 லெவல் படிக்கணும் கைஸ். லைக் 3 லெவல் எக்ஸாம்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சிஏசிஇடி கம்பெனி செக்ரட்டரி எக்ஸிக்யூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எம்சிக்யூ பேசிக். உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஆன்லைன் எம்சிக்யூ நீங்கள் வீட்லேயே உட்காந்து கம்ப்யூட்டரில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நம்ம சிஎம்ஏ இன்டர் லெவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 7 பேப்பர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நியூ சிலபஸ் 2020 சிலபஸ் 22 சிலபஸ் ஓகேங்களா. எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 day ஓரியன்டேஷன் கம்பல்சரி 1 day ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அண்ட் தென் ப்ரீ எக்ஸாமினேஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு தேடி பேப்பர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. நம்ம 1000 rupees பே பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்க்கே வந்து எலிஜிபிள் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2யும் முடிச்சிருக்கணும். 1 day ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அண்ட் தென் ப்ரீ எக்ஸாமினேஷன் டெஸ்ட் ஓகேங்களா. அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், அதாவது ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகே. இது ஸோ சிஎஸ் கோர்ஸ் படிக்கணுன்னா நீங்கள் இந்த 3 levels எக்ஸாம்ஸ் எழுதணும் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நான் எப்போ வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம்? ஆர்டிகல்ஷிப்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். டியூரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஷிப் இன் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸஸ் 21 months ஓகேங்களா. 21 months. இதுக்கு முன்னாடி வந்து லைக் 1 year 2 year அப்படி இருந்துச்சு. லைக் நீங்கள் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் முடிச்சிட்டா 1 year, இன்டர் முடிச்சிட்டிங்கன்னா 2 year இருந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து மேண்டேட்ரியாக 21 months அப்படி நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்போ முடிக்கணும்? இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல்ஷிப்னு ஒன்று நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது மேண்டேட்ரியாக முடிச்சிருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஷிப் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல் முடிச்சிடுறோம் இல்லைங்களா. இன்டர் லெவல் நம்ம வந்து 7 பேப்பர்ஸும் பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது இடிபி ப்ரோக்ராம்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து ஒரு 1 month ப்ரோக்ராம் ஓகேங்களா. அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. லைக் 15 days ஆன்லைன், 15 days ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ 15 days ஆன்லைன் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். அது நீங்கள் பே பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே வந்து ஒரு எல்எம்எஸ் போர்ட்டலில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 days ஆஃப்லைன் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, லைக் அந்த 15 days வந்து டேட் ஒரு லைக் 6 monthsக்கு ஒரு வாட்டி தான் வந்து அந்த 15 days ப்ரோக்ராம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ணுறப்போ ஒன்லி ஒரு 10 to 15 சீட் தான் அவைலபிளாக இருக்கும். அந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 to 9,000 இருக்கும் கைஸ். ஸோ அதை நம்ம பே பண்ணிவிட்டு ஐசிஎஸ்ஐயில் நம்ம நேராக கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 days மேண்டேட்ரியாக அந்த 15 days. இந்த 1 month இடிபி ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் தான் யூ வில் பி எலிஜிபிள் டு கோ ஃபார் யுவர் ஆர்டிகல்ஷிப் ஃபார் 21 months ஓகேங்களா. ஸோ இந்த 1 month இடிபி ப்ரோக்ராம் டெஃபினட்டாக முடிச்சிருக்கணும் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் தென் ஒரு காமனான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போகிற மாதிரி இருக்கும்? ஸோ நம்ம சிஎம்ஏல பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஒரு குரூப் வரைக்கும் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போகாமல் எழுதலாம். ஃபைனல் எக்ஸாமினேஷன் செகண்ட் குரூப் எழுதும்போது தான் வந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் மேண்டேட்ரின்ற மாதிரி இருக்கும் சிஎம்ஏல. சிஎஸ்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டிகல்ஷிப் வந்து ஒன்று ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது இன்டர் எக்ஸாமினேஷன்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடிபி சொன்னோம்ல 1 month இடிபி ப்ரோக்ராம், அதை முடிச்சுட்டு நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போக ஸ்டார்ட் பண்ணலாம் 21 months. அப்படி இல்லைனா ஈவன் ஆஃப்டர் ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம முடிச்சுட்டு கூட நம்ம ஆர்டிகல்ஷிப் போகலாம். லைக் ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கும் 7 பேப்பர்ஸ் போத் குரூப்ஸ் இருக்கும். Module 3 Module 4ன்னு, Module 1 Module 2ன்னு. அதையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போகணும். ஆர்டிகல்ஷிப் எதுக்கு மேண்டேட்ரின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஎஸ்ன்ற ஒரு மெம்பர்ஷிப் நீங்கள் ஆகணும்னா நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் அவங்க கொடுத்துருக்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ சிஎஸ்ல எப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் யூ கேன் கோ ஃபார் யுவர் ஆர்டிகல்ஷிப். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த 1 month இடிபி ப்ரோக்ராம் மேண்டேட்ரியாக முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஈவன் ஆஃப்டர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் நீங்கள் இன்டர் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் உட்காந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 month இடிபி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் யுவர் ஆர்டிகல்ஷிப் கைஸ் ஓகேங்களா. ஸோ பீரியட் வந்து நம்ம சொன்ன மாதிரி 21 months.
அப்புறம் வந்து அப்புறம் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? லைக் ஆஃப்டர் ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் நீங்கள் இன்னும் ஒன்று பண்ணணும். லைக் கார்ப்பரேட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ட்டு, இதுதான் உங்களுடைய ஃபைனல் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி மெம்பர் ஆகிறதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் முடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் ஐசிஎஸ்ஐக்கு மெம்பர் ஆகிடலாம். ஓகே. அண்ட் தென் வந்து கம்பெனிஸ் எலிஜிபிள் ஃபார் சிஎஸ் ஆர்டிகல்ஷிப்பு, லைக் எந்தெந்த கம்பெனியில் நீங்கள் வந்து சிஎஸ் ஆர்டிகல்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம், எந்த கம்பெனியில் நீங்கள் ட்ரெயினியாக வந்து என்ரோல் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா கம்பெனிலேயே ப்ரைவேட் பப்ளிக்கு அவங்களில் வந்து இதை டேர்ன் ஓவர் வந்து 50 lakhs மேலே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ ட்ரைனிங் அலோடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனி பேஸ் பண்ணி போனீங்கன்னா மேக்ஸிமம் 20 ட்ரைனிங். ஓகேங்களா? அப்படி இல்லைங்கன்னா ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரி ஃபார்ம் இருக்குங்களா, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் போகலாம். ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரி கீழே நீங்கள் வந்து ட்ரெயினியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்பர் ஆஃப் ட்ரெயினிஸ் 2 years ஏற்ற மாதிரி இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் லா ஃபார்மில் நீங்கள் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணலாம். எல்எல்பி லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் அவங்களுடைய நெட்ஒர்த் ஆர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தேன் 50 lakhs, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க்ஸ் வந்து ஆல் பேங்க்ஸ் ரெகக்னைஸ்டு பை ஆர்பிஐ, எல்லா பேங்க்ஸும் ரெகக்னைஸ்டு பை ஆர்பிஐ, அந்த பேங்க்ஸ் வந்து நீங்கள் சிஹெச் ட்ரெயினிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஹேவிங் கிராஸ் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் மினிமம் ஆஃப் 10 lakhs அண்ட் ஹேவிங் ஸ்டாண்டிங் அட்லீஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ், 10 years-ஆக ரன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் யூனிவர்சிட்டிஸ் ரெகக்னைஸ்டு பை யூஜிசி. ஸோ இந்த ஃபார்ம்லலாம் வந்து கம்பெனி செக்ரட்டரி ட்ரெயினிக்கு எலிஜிபிளான ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் இன் கம்பெனி செக்ரட்டரி ஆர்டிகல்ஷிப்பு. லைக் வந்து இப்போ நம்ம சிஎம்ஏக்கு பார்த்தோம் இல்லையா, லைக் உங்களுக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் யூ கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அந்த மாதிரி கம்பெனி செக்ரட்டரி ஆர்டிகல்ஷிப் இந்த 21 months மேண்டேட்ரி ட்ரைனிங்லேருந்து எனக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய இது கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் 3 years ஆஃப் உங்களுக்கு வந்து 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லை ஹையர் செக்ரட்டரியல் டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் வந்து எக்ஸம்டட் ஃபார் 21 months ஆர்டிகல்ஷிப். அப்படி இல்லைனா 3 years ஆஃபீஸர் செக்ரட்டரியல் ஆஃபீஸ் ஆர் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ். அது அப்படி இல்லைனா 5 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் for continuous practice whole time basis as a chartered accountant or cost management. ஸோ நீங்கள் சிஏ ஆர் சிஎம்ஏ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃபுல் டைம் பேசிஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 years ஆஃப்டர் குவாலிஃபைங் யுவர் சிஏ ஆர் சிஎம்ஏ யூ டிசைடட் டு பர்ஸ்யூ ஒரு கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ். ஸோ ஆஃப்டர் 5 years ஆஃப் practice as a whole time basis you can claim exemption for your CS articleship CS articleship for 21 months after writing your CS professional examinations. ஓகேங்களா? அண்ட் தென் அவரோட அட்வொகேட்டாக நீங்கள் 5 years ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷனாக இருக்கும். அண்ட் தென் எம்பிஏ நீங்கள் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 4 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் எம்பிஏ குவாலிஃபிகேஷன் 4 yearsக்கு அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதெல்லாம் தான் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. லைக் சிஎஸ் ஆர்டிகல்ஷிப் எக்ஸம்ஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க, நீங்கள் லாயர் இல்லை சிஏ சிஎம்ஏ படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க மோர் தேன் 5 years-ஆக அண்ட் சிஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சிட்டிங்க, ஒன்லி உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் தான் பெண்டிங் அப்படின்றப்போ நீங்கள் இந்த எக்ஸம்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ எக்ஸம்ஷன் இதுதான். ஸோ ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஆர்டிகல்ஷிப் ஸ்டைஃபண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரி கீழே அண்டர்கோ பண்ணுறீங்க ட்ரைனிங்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 per month ஸ்டைஃபண்டாக இருக்கும். அண்ட் தென் கம்பெனி இப்போ நீங்கள் பெரிய கம்பெனிஸில் லைக் பெரிய பெரிய கம்பெனிஸில் ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி அந்த மாதிரி போய் ட்ரை பண்ணுறீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் தேன் 5,000 to 10,000 அண்ட் இன் சிட்டிஸ் லைக் சென்னை ஹைதராபாத்னா நீங்கள் 10,000 மேலேயே வந்து டிமாண்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ இதுதான் வந்து சிஎஸ் ஆர்டிகல்ஷிப்புக்கு
இருக்கிற டீட்டெயில்ஸ் லைக் நீங்கள் இப்போது சிஎம்ஏ படிக்கிறீங்க, சிஏ படிக்கிறீங்க, சிஎஸ் கோர்ஸை பர்ஸ்யூ பண்ணணுன்னா இந்த லெவல்ஸ் இருக்குது. ஆர்டிகல்ஷிப் பண்ணணுன்னா லைக் நீங்கள் எக்ஸம்ஷன் இங்கே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிருந்தீங்கன்னா 5 years ஆர் மோர் ப்ராக்டிஸ் ஓல் டைம் பேசிஸில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நீங்கள் ஆர்டிகல்ஷிப் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆர்டிகல்ஷிப் சிஎஸ் அந்த 21 months போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மேண்டேட்ரியாக வந்து நீங்கள் இந்த 1 month இடிபி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். அண்ட் தென் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் கார்ப்பரேட் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அது முடித்தா தான் வந்து கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகும் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். Meet you soon in next video. Thank you so much. Bye.